அரைச்சி வச்சிருக்கூடிய மசாலா விழுது, இப்போ கீரை மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா கடைஞ்சாச்சு. நம்ம வடிகட்டி வச்சிருக்கக்கூடிய தண்ணியே வந்து நம்ம இதுல சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு. குக்கர் அடுப்பில் வச்சுட்டேன். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக கொதிச்சா போதும். குழம்பு வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கொதி வரட்டும், நம்ம அப்புறமா தாளிச்சு ஊற்றிடலாம். இப்போ குழம்பு ஒரு கொதி வந்துருச்சு. வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்கு. நம்ம இப்போ இறக்கி வச்சுட்டு